இவர் பனையூர் பங்களால இவருக்காக காத்து கிடக்கிறவர்களை கூட பார்ப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லையே. பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் மாதிரி தானே அவர் இருக்கிறாரு. சாமானிய மக்களோட தன்னை சந்திக்க வருகிற தொண்டர்களோடு கூட கைகுலுக்கி உரையாடுகிற பண்பு இல்லாதவராக தானே விஜய் இருக்கிறாரு. ஆனா இவர் மற்ற கட்சி தலைவர்களை விட ஒரு மாறுபட்டு தான் இருக்குதான்னு சில மாறுபட்டுனா எந்த உழைப்பும் இல்லாம இருக்கிறாரு. விஜயகாந்த் கூட அம்பேத்கரையோ பெரியாரையோ ஒரு முன் உதாரணமா எடுத்து பெருசா வைக்கல. அவர் பேரா மட்டும் தான் வச்சாரே தவிர இவர் ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிறார், ஒரு கொள்கை தலைவர் எடுத்துக்கிறாருல்ல. சீமான் கூட அப்படி இல்லை. இப்படி ஒரு மாற்றம் எடுத்துக்கும் போது திமுக பேக் ஃபயரா தான் தலைவர் என்று மேடையிலே பேசுவதனாலாம் ஒருத்தர் கொள்கையை பின்பற்றுவதாக கருத முடியாது. இப்போ கவின் என்ற ஒரு இளைஞனை ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த களத்துக்கு சென்று அந்த ஆணவ படுகொலைக்காக வேண்டி தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கூட காலையிலே சைதாப்பேட்டை பனகல் மாளிகைக்கு முன்னால் நின்று கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திருமாவளவன் நடத்தியிருக்கிறார். அது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை விஜய் நடத்தி இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா?